90 செகண்ட்ஸ் ஆஃப் மை பிஓவி அபவுட் வாட்ஸ் ராங் இன் கங்குவா. பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் திங் இன்ட்ரோ. 4 இன்ட்ரோ இருக்குது. அதாவது 2 கேமியோ இன்ட்ரோ, 2 ஹீரோ இன்ட்ரோன்ட்டு. இந்த 4 இன்ட்ரோவில் 3.25 இன்ட்ரோ படு ஃப்ளாட்டாக இருந்துச்சு. இந்த காவாசி நல்லா இருந்த இன்ட்ரோ எதுனாக்க இந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர சூர்யா அவர்களோட இன்ட்ரோ தான். அதுலேயும் இந்த கருணாஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிடுவாருன்ட்டு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு பார்க்குறப்போ. செகண்ட் திங் வந்துட்டு லொக்கேஷன்ஸு. வாய்ஸ் ஓவர்லாம் வந்து சொல்கிறாங்க இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு தெரில. சூர்யாவும் அவங்க ஒரு பையனும் வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து போவாங்க. அது எங்கேருந்து எங்கே போகிறாங்க அப்படின்றது வந்து கன்வேவே ஆகலை. ஒரு இடத்துல வந்து ரொம்ப பனியாக இருக்குது, இன்னொரு இடத்துல வந்து காட்டுறாங்க எரிமலை வந்து வருது. ஸோ அதெல்லாம் வந்து எந்தெந்த இடம், எது எங்கே இருக்குது, யார் எங்கெங்கே இருக்காங்கன்றது தெரில. ஆனால் ஒரு விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க. வில்லன் இருக்கிற இடத்த வந்து ஒரு கலர் டோன்லையும், ஹீரோ இருக்கிற இடத்த ஒரு கலர் டோன்லையும் வந்து காட்டியிருந்தாங்க. நல்ல வேளை அது காட்டல அப்படின்னாக்க அதையும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்க முடியாது. அப்புறம் மியூசிக்கு. டு பி ஆனஸ்ட், ஒரு சில இடத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த லவுட்னஸ், அதை பற்றி தான் ஊரே வந்து மீன் போட்டுட்ருக்கு. அந்த லவுட்னஸ் அந்த மியூசிக்கையும் டைல்யூட் பண்ணிருச்சு. காமெடின்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் இந்த பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் ஏன் கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அப்படின்னாக்க, இந்த பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் கனெக்ட் ஆன விதம் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. ஒருவேளை இந்த அநேகன் படத்தில் வர மாதிரியோ இல்லை மாவீரன் படத்தில் வர மாதிரியோ வந்துட்டு யாரோ ஒரு கேரக்டர்ஸ்க்கு வந்து இந்த ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த விஷயங்கள் வந்து ஞாபகம் வர மாதிரி வந்து காட்டியிருந்துருக்கலாம். நிலாவை காட்டுறாங்க கட் டு 1070, நிலாவை காட்டுறாங்க கட் டு 2024 அப்படின்ற மாதிரி காட்டினதுனாலே ஒன்றும் ஓரளவுக்கு கனெக்ட் இல்லாத மாதிரி வந்து ஆயிடுச்சு. இதெல்லாம் தான் கங்குவால் எனக்கு தப்புன்னு தெரிஞ்ச விஷயங்கள். உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்ச விஷயத்தையோ இல்லை நல்லா இருந்த விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பை.